ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலமண்டா செடி. இந்த அலமண்டா செடி வந்து இப்போ தான் பெருசாகிட்டுருக்கு. இப்போ தான் இலைகள் வந்து நல்லா துளுத்து நல்லா வருது. ஹைட்டு நல்லா கொடுக்கும்போதே நல்லா ஹைட்டாக தான் இருந்தது வாங்கும்போது. இப்போ வந்து துளிர்கள் வச்சிட்ருக்கு. நம்ம ஒன்றும் பூக்கள் வைக்கலை. இப்போ தான் தழுத்துட்ருக்கு இலைகள் நிறைய. பார்ப்போம். இது வயலட் கலரில் பூ பூக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இது வந்து பூ பூக்கும்போது அப்டேட் கொடுக்குறேன். செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா பச்சையமாக தான் இருக்குது. பாருங்கள், எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை பெய்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து இது நித்திய கல்யாணி செடி, அதாவது பட்டர்ஃப்ளை வந்து தேன் எடுக்கும்போது எடுத்த வீடியோ. பாருங்கள், அழகாக எப்படி எடுக்குது பாருங்கள். ஒவ்வொரு பூக்கள்லேயும் நின்று தேன் எடுக்குது பாருங்கள். இதில் பூக்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டுகள் எல்லாமே பட்டர்ஃப்ளை எல்லாமே வருது. அதுதான் அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து பாலினேஷனாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தக்காளி செடி, நிலத்தில் இருக்கிற தக்காளி செடி. இப்போ தான் 2 கவராக பிரிஞ்சு வருது மேலே. இனிமேதான் பூக்கள் பிடிக்கும். கொஞ்சம் உரங்கள் போட்டால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஹைட்டு நல்லா வச்சு வந்திருக்கு. செடியும் நல்லா பச்சை பசேல் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. கீழே இருந்து மேலே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நான் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை. இதே மாதிரி இன்னொரு தக்காளி செடியும் நிலத்தில் வச்சுருக்கேன். பாப்பாது இப்போ தான் வருது. இப்போ சின்னதாக இருக்குது, இப்போ தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள், பக்கத்தில் ஓமவல்லி செடி. இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள். காய்கள் வச்சா நல்லாயிருக்கும். இது அந்த பட்டர்ஃப்ளை நான் அந்த தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு. ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். அங்கே எங்கேயுமா போகுது, பறந்து போயிடுச்சு. அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி, சிவப்பு கலர். கீழே வச்சுருக்கேன். எல்லாம் வெட்டி விட்டோன்னே இப்போ துளிர்கள் புதுசாக வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துளிர்கள் வந்துட்டுருக்கு. பாருங்கள், குட்டி குட்டி துளிர்களாக வந்திருக்கு. மேலே வெட்டிக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? ஓரளவுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் இன்னும் பூக்கள் வைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே ஸ்டன்னாகவே நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் வெட்டி விட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் துளிர்கள் வச்சிட்ருக்கு மேலே உள்ள. ஆனால் மஞ்சள் செம்பருத்தி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, வாடுற மாதிரி இருக்குது. பார்ப்போம், இருக்கிற நினைக்கி இருக்கட்டும். இந்த மாதிரி கீழே நாட்டு செம்பருத்தியும் அப்படி தான் போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்ப்போம் இப்படி பழச்சி வருதா என்னென்னு பார்ப்போம். அதையும் நல்லா வெட்டி கவாத்துலாம் பண்ணி விட்டுருக்கு, உரங்கள் கொடுத்துருக்கு. பார்ப்போம். இது கொய்யா, சிவப்பு கொய்யா, அதாவது ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். சின்னதுலேயே காய் வச்சுருக்கு. எனக்கு வச்சது இன்னும் காய் வரலை. அதனால தான் சரி காயோடு ஒன்று வாங்கி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நேற்று தான் வாங்கினேன். 100 போட்டாங்க. செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மாற்றி வைக்கலை இன்னும், அந்த கவரோடு தான் இருக்குது. வந்து தொட்டி பார்த்து மாற்றி வைக்கணும். ஓரளவு ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இது வந்து சிவப்பு கொய்யா. அந்த பக்கத்தில் உள்ளது சீனி கொய்யா பெருசு. அது வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கலை, பூக்களே இன்னும் பிடிக்கலை. சில நேரம் வாங்குறது அப்படியே காய்க்காமல் ரொம்ப நாளாயிருது. பார்ப்போம். மல்பரியும் காய்ச்சி பூ வந்து இவ்வளோத்தான் செய்யுது, காய் பிடிக்க மாட்டேங்குது. செடியை எடுத்துருமான்னு பார்க்கேன். இது வந்து வெள்ளை செவந்தி பதியம் போட்டது. சின்ன குச்சி தான் வச்சது, பெருசாக வேரோடு வச்சது வரல. இது சும்மா சின்ன குச்சியை சொருகி வச்சது வந்துடுச்சு. ஓரளவுக்கு வேர்கள் பிடிச்சி நல்ல பசுமையாக இருக்குது. அதாவது செடி வந்துடும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு பழச்சி. இது வந்து ஒயிட் கலர் செவ்வந்தி, சின்னதாக தான் பதியம் போட்டது, பரவாயில்ல பழச்சிட்டு. இது வந்து கருவேப்பிலை, அது பக்கத்தில் கருவேப்பிலை இருக்குது. இது மல்லி, இது நல்லா அடுக்காக தான் இருக்குது. நல்லா விரிஞ்சவொன்னே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது அடுக்க மல்லி போல் இருக்குது கொஞ்சம்.
2 லேயர் அடுக்கு இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு பூ வச்சாலுமே நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஒவ்வொரு பூக்களாக விரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. ஒரே கொத்தில் 8 பூ இருந்தது. இன்றைக்கி 3 பூ எப்படியும் இதை பூத்துரும்னு நினைக்கிறேன். மலர்ந்துடும். மலர்ந்தானே அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது. ரொம்ப நல்லா இருக்கு. செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் பூத்து முடிஞ்சிட்டு இந்த பக்கம் பூத்து முடிஞ்ச பிறகு துளிர்கள் வைக்க ஆரம்பிக்கும். இது காராமணி செடி. 2 செடி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வருது. இன்னொன்று கொஞ்சம் இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஓரளவுக்கு லைட் பச்சை கலரில் இருக்குது. அதையும் துளிர்கள் வச்சுட்டு தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. எப்படி 2 காய் காய்க்குதான் இந்த செடி இது மாதிரி தான் தெரியுது. காராமணி செடி காராமணின்னு தான் நினைக்கிறேன். அதனால பார்ப்போம் எவ்வளோ காய்கள் பிடிக்குதுன்னு. இன்னும் நிறைய விதைகள் போட்டிருக்கு. கத்திரிக்காய் விதைகள் வந்துட்டுருக்கு.